உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி உங்களுக்காக இந்த பதிவு. நண்பர்களே, இதை கூர்ந்து இந்த பதிவை தள்ளிவிடாம கேளுங்க. சம்பாதிக்கிற வயசுல சம்பாரிச்சிடணும், ஆடிப்பாடி விளையாடுற வயசுல ஆடிப்பாடி விளையாடிடணும், ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுத்துடணும். நம்ம அனைவரும் தவறாக பயணித்து இருக்கோம். ஸ்கூல் டைம்ல படிக்கிற டைம்ல ஆடிப்பாடி விளையாட வேண்டியதுதான். ஸ்கூல் முடிஞ்சு வேலைக்கு போற டைம்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு வச்சுக்க வேண்டாம். ஒரு 40-50 வயசு மேல ரெஸ்ட் எடுக்கிற டைம், அப்ப நம்ம அனைவரும் ரெஸ்ட் எடுத்து இது சம்பாரிச்ச பணத்தை வச்சுக்கணும் சாப்பிட வேண்டிய வயசு. ஆனா நம்ம தவறாக என்ன பண்றோம், விளையாடுற டைம்ல விட்டுறோம், சம்பாதிக்கிற டைம்ல விட்டுறோம், ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கலையே. 50 வயசுக்கு மேல வேலைக்கு போனா எந்த உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கும்? எல்லாருக்கும் சுகரு, பிபி, ஒருத்தருக்கு ஒரு வலி வேதனை வந்துடுது. ஆனா நம்ம மட்டும்தான் விளையாடுற டைமை விட்டுறோம், சம்பாதிக்கிற டைமை விட்டுறோம், ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும். உடம்பு ஒத்துழைப்புகள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சொல்றேன், கூர்ந்து இதை கேளுங்க. விளையாடுற டைம் விளையாடுவோம், வேலைக்கு போற டைம் வேலைக்கு போய் சம்பாதிப்போம், ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுப்போம். சம்பாரிச்சு வச்சுக்கணுமா, நம்ம 50 வயசுக்கு மேல ரெஸ்ட் எடுத்துக்கும் போது அப்போ அந்த பணம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சிரமம். நம்ம கூட 2 தான் இருக்கும். லைஃப் ஃபுல்லா நம்ம கஷ்டப்படும் போத நம்ம கூட அந்த வலி வேதனை இருக்கும். 2வது, தொடர்ந்து உனக்கு ஆறுதலா இருக்கிறது உன்னுடைய கண்ணீர் மட்டும்தான். அதை மட்டும் நினைச்சு நம்ம வேதனை பட்டு அழுதனை இருக்க வேண்டாம். அதனால அதை கூர்ந்து இந்த பதிவு பார்க்குறோம். நீங்க எந்தெந்த டைம்ல எதை கரெக்டா பயன்படுத்தணுமோ அதை கரெக்டா பயன்படுத்தணுமா, எல்லாமே நல்லா இருக்கலாம். அதனால படிக்கிற டைம்ல படிக்கணும், வேலைக்கு போகிற டைம்ல வேலைக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும். அப்போதான் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கும். நன்றி, வணக்கம்.